தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். உலக மகளிர் தின விழா புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கட்சியின் தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான ரங்கசாமி மகளிர் தின விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், பெண்களுக்கு பாதுகாப்பு நிலை இருக்க வேண்டும் என்பதற்காக பாதுகாப்பை உறுதி அளிக்கின்ற அளவிற்கு காவல்துறை மூலமாக சட்டங்கள் இயற்றப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. காவல்துறையில் அதிக அளவில் பெண்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டு இருக்கிறார்கள். மருத்துவமனைகளில் செவிலியர் காலி பணியிடங்களையும் நிரப்பப்பட்டுள்ளன. தற்போது மீண்டும் 250 இடங்கள் நிரப்பப்பட உள்ளது. 2026 என்ஆர் காங்கிரஸ் ஆட்சிதான் என்று உறுதிப்பட தெரிவித்தார். ரங்கசாமி, கடந்த ஆட்சியில் இருந்தவர்கள் எந்த ஒரு திட்டங்களையும் மக்களுக்காக செயல்படுத்தப்படவில்லை. இதுவரை பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு செய்த திட்டங்களை மக்கள் மத்தியில் எடுத்து கூறி நாம் வாக்குகளை பெற்று வெற்றி பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். விழாவில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், என்ஆர் காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், தொகுதி வட்டார நிர்வாகிகள், மகளிர் அணியினர், இளைஞர் அணியினர் என கலந்து கொண்டனர். தேசிய அளவிலான முதலாவது ஜூனியர் மிஸ்ஸட் நெட்பால் போட்டி ஹரியானா மாநிலத்தில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி அணி பங்கு பெற்று விளையாடி 2ஆம் இடம் பிடித்தது. சிறப்பாக விளையாடிய வீரர் வீராங்கனைகளை புதுச்சேரி ரயில் நிலையத்தில் துணைத் தலைவர்கள் சிவகுமார், நாராயணன், அமுதவாணன் மற்றும் துணை செயலாளர் சிவபாலன் ஆகியோர் வாழ்த்து இனிப்புகளை கொடுத்து வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். ಮಹೇಶ್ ಕುಮಾರಣ್ಣ புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் நடைபெற இருக்கும் சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் மக்களுக்கு நன்மை பயக்கும் விதத்தில் புதிய திட்டங்களை நிதிநிலைக்கு ஏற்ப அறிவிக்கப்படுவதோடு அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் உடனுக்குடன் முழுமையாக செயல்படுத்த வேண்டும். கோடை காலங்களில் அறிவிக்கப்படாத மின்வெட்டாலும் மழை காலங்களில் இயற்கை சீற்றம் பாதிப்பாலும் மின் தொடர்பின்றி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக மக்கள் மின்தடை நேரத்தில் உரிய இன்வெர்ட்டர் இல்லாமல் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாக்கப்பட்டு வருகிறார்கள். மக்களின் வீட்டிற்கு ஒரு இன்வெர்ட்டர் அரசு சார்பில் வழங்க வேண்டும். சுமார் ₹15,000 விலை உள்ள ஒரு இன்வெர்ட்டரில் 2 மின்விசிறி, 4 டியூப்லைட் வீடுகளில் பயன்படும் முடியும். இந்த திட்டத்திற்கு தங்களின் தாயார் பெயரான பாஞ்சாலி அம்மாள் பெயரை வைக்க வேண்டும். இயற்கை சீற்றத்தினால் பாதிக்கப்படும் மீனவர்கள் நலன் காக்க தற்போது ஒவ்வொருவர் குடும்பத்திற்கும் வழங்கப்படும் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் உதவி மீனவ கூட்டுறவு சங்கத்தில் பதிந்துள்ள அத்தனை நபர்களுக்கும் தனித்தனியாக மீன்பிடி தடைக்கால நிதி உதவி வழங்கிட வேண்டும். இதனால் மீன் விற்பனை செய்யும் 1000க்கும் மேற்பட்ட மீனவ குடும்ப பெண்கள் பயன்பெறுவார்கள். பல ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாமல் உள்ள நிலையில் உள்ளாட்சித் துறைகளில் பணிபுரியும் அத்தனை ஊழியர்களுக்கும் உரிய சம்பளத்தை அரசே வழங்க வேண்டும். துப்புரவு பணியின் போது உயிர்நீத்த பணியாளர்களின் வாரிசுதாரர்கள் அனைவருக்கும் மனிதாபிமான அடிப்படையில் உடனடியாக பணி வழங்க வேண்டும் என அந்த மனுவில் கூறியுள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மீனவ குடும்ப தலைவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் தமிழ்நாடு மீனவர் பேரவை, புதுச்சேரி மாநில மகளிர் பேரவை சார்பாக நலத்திட்ட உதவிகள் விழா அண்ணா சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுவை மாநில மகளிர் பேரவை தலைவி சுகந்தி ராமதாஸ் தலைமையில், தமிழ்நாடு மகளிர் பேரவை தலைவி ஜெயந்தி முன்னிலையிலும்
தமிழ்நாடு மீனவர் பேரவை நிறுவன தலைவர் அன்பழகனார், தேசிய மீனவர் பேரவை தலைவர் இளங்கோ மற்றும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் விழாவில் கலந்து கொண்ட மீனவ குடும்ப தலைவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி புதுவை மாநில அரசு நலத்திட்டங்களை மக்களுக்கு எடுத்துரைத்தார். மேலும் புதுச்சேரி மாநில மீனவ மகளிருக்கு சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை கூறினார். இவ்விழாவில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பொதுச் செயலாளர் ராஜா, புதுச்சேரி மாநில ஆலோசகர்கள் புத்துப்பட்டார் ராமஜெயம், கலைவரதன், மாநில கௌரவ தலைவர் ஜெயவேலு, மாநில துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள், மாநில மகளிர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதி தவளக்குப்பம் ஆனந்தா நகர் பகுதியில் கழிவுநீர் வடிகால் வசதி மற்றும் சாலை வசதிகள் இல்லாததால் அப்பகுதியில் உள்ள மக்கள் கழிவுநீரை வெளியேற்றுவதற்கு மழை காலங்களில் மழைநீர் வடியாமல் தேங்கி நிற்பதால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். இப்பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்து சாலைகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்களின் கோரிக்கையை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வத்திடம் கோரிக்கை வைத்தனர். சட்டப்பேரவைத் தலைவர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்து புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டத்தின் மூலம் ரூபாய் 2.16 கோடி திட்ட மதிப்பீட்டில் தவளக்குப்பம் ஆனந்தா நகர் பகுதியில் உள்ள அனைத்து வீதிகளிலும் தார் சாலை மற்றும் வடிகால் வசதி ஏற்படுத்துவதற்கு அரசாணை பெற்று தந்தார். இதன்படி இப்பணிகளை துவங்கும் வகையில் பணிகளுக்கான பூமி பூஜை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் முன்னிலையில் அப்பகுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கண்காணிப்பு பொறியாளர் திரு வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பணியாளர் கோபி, இளநிலை பொறியாளர் நடராஜன், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், நேஷனல் பள்ளி தாளாளர் கிரீன் கலைவாணன், இளஞ்செழியன் உள்ளிட்ட அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விரைந்து நடவடிக்கை எடுத்து அப்பகுதியில் புதிய தார் சாலை மற்றும் வடிகால் வசதியை ஏற்படுத்தி தந்த சட்டப்பேரவைத் தலைவருக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். மயிலம் பொறியியல் கல்லூரியில் சங்கல்ப் 2025 ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. கல்லூரியின் திறந்தவெளி அரங்கத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் லப்பர் பந்து திரைப்படத்தின் நாயகன் ஹரிஷ் கல்யாண் கலந்து கொண்டு பல ஆண்டுகளாக பணிபுரியும் ஆசிரியர்களுக்கும் பல்கலைக்கழக தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கும் சான்றிதழ்களை வழங்கினார். விழாவிற்கு தட்சசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மற்றும் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகர் தலைமை தாங்கினார். மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் செயலாளர் மருத்துவர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக மயிலம் கல்வி குழுமத்தின் இயக்குநர் முனைவர் செந்தில் அனைவரையும் வரவேற்று பேசினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜப்பன் ஆண்டறிக்கை வாசித்தார். தட்சசீலா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் விவேக் இந்தர் கோச்சர், மயிலம் நர்சிங் கல்லூரியின் முதல்வர் முனைவர் தமிழ்செல்வி மற்றும் மேனேஜ்மெண்டின் முதல்வர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் உடனிருந்தனர். முன்னதாக அறக்கட்டளையின் தலைவர் தனசேகர் கல்லூரியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அனைவரையும் கௌரவித்து நினைவு பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் அறங்காவல் உறுப்பினர்களான கீதா, தனசேகர், கவிதா, சுகுமாரன், மருத்துவர் நிலா பிரியதர்ஷினி, மருத்துவர் வைஷ்ணவி ராஜராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் கல்லூரியில் பல ஆண்டுகளாக பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு சிறப்பு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை மண்ணியல் மற்றும் மின்னணுவியல் துறையின் துறைத் தலைவர் பேராசிரியர் முனைவர் முரளி கிருஷ்ணன் மற்றும் கணிப்பொறியியல் துறையின் துறைத் தலைவர் பேராசிரியை முனைவர் பிரியா ராதிகாதேவி செய்திருந்தனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அருந்ததி நகர் முத்தாலம்மன் ஆலயத்தில் சப்த கன்னியர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பெண்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் முன்னிலையில் அபிஷேகம் மற்றும் படையல் வைத்து சிறப்பு பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அதிகாரி சண்முகம் மற்றும் நிர்வாகிகள் ராஜேந்திரன், பழனி, பிரபு, பாலு, வீரா, முத்து, ஆனந்த், உதயம், கார்த்திக், சங்கர், முகுந்தன் மற்றும் கோவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி துப்புரவு பணியாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஆம்பூர் சாலை பகுதியில் நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு தலைமை தாங்கி துப்புரவு பணியாளர்களுக்கு புடவை, இனிப்பு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். விழாவில் நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், OBC மாநில துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள் உள்ளிட்ட பாஜகவினர் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் 150க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி கவுண்டம்பாளையம் முத்துரத்தினம் அரங்கம் மேல்நிலைப்பள்ளியில் 24வது பள்ளி ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் மருத்துவர் ரத்ன ஜனார்த்தனன் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி சிறப்பு அதிரடிப்படை காவல்துறை ஆய்வாளர் கணேஷ் கலந்து கொண்டு கல்வியின் அவசியத்தை எடுத்துக் கூறி போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினார். புதுச்சேரி மாநில நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் சதீஷ்குமார் கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்து பேசினார். மேலும் மருத்துவர்கள் ரத்னவேல், காமராஜர், ரங்கநாயகி, புதுச்சேரி ஒலிம்பிக் அசோசியேஷன் துணை முதல்வர் கராத்தே வலவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுச்சேரி மாநில ஒருங்கிணைந்த கோச்சூரியோ கராத்தே சங்க மாநில செயலாளர் கராத்தே சுந்தரராஜன் மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினார். பள்ளியின் முதல்வர் கவிதா சுந்தரராஜன், கால்நடை மருத்துவர் அருண்குமார், பள்ளியின் ஆலோசகர் ரத்ன பிரபா ஆகியோர் உடனிருந்தனர். நிகழ்ச்சியில் ஒரு பகுதியாக பள்ளி மாணவர்களின் நடனம் மற்றும் நீரின் அவசியத்தை விளக்கும் நாடகம் போன்றவை நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் பொறுப்பாளர் ஜஸ்டின் மற்றும் ஜீவா மற்றும் பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களும் செய்திருந்தனர். சிகரம் சேவை அமைப்பின் உலக மகளிர் தின விழா வைஷ்ணவி மேல்நிலைப் பள்ளியில் கொண்டாடப்பட்டது. சிகரம் சேவை அமைப்பின் தலைவர் சந்திரமௌலி மற்றும் பொதுச் செயலாளர் லட்சுமி மௌலி தலைமையில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் பில்லோபேங்க் பள்ளி முதல்வர் ஆரோக்கியராஜ், VNM ஜுவல்லரி பார்ட்னர் வாணி ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியின் சாதனை பெண்கள் 7 பேருக்கு சிகரம் தொட்ட மகளிர் விருது வழங்கப்பட்டது. மேலும் பெற்றோர்கள், மாணவிகளுக்கான போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் கலைமாமணி சரோஜா பாபு, துணை முதல்வர் பாலமுருகன் மற்றும் மக்கள் தொடர்பு அலுவலர் செல்வமணி ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பில் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி ஊர்வலம் நடைபெற்றது. புதுவை கம்மன் கலையரங்கில் தொடங்கிய ஊர்வலத்துக்கு இணை ஒருங்கிணைப்பாளர் ராஜலட்சுமி தலைமை தாங்கினார். ஜனநாயக மாதர் சங்க தேசிய துணைத் தலைவர் சுதா சுந்தரராமன் ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார். ஊர்வலம் மறைமலையடிகள் சாலை வழியாக முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தை அடைந்தது. அங்கு மகளிர் தின சிறப்பு கருத்தரங்கு நடைபெற்றது. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க மாநில குழு உறுப்பினர் வக்கீல் ஹேமாவதி கலந்து கொண்டு மகளிர் உரிமை பாதுகாப்பு குறித்து சிறப்புரையாற்றினார். விழாவில் அரசு ஊழியர் சம்மேளனத்தை சேர்ந்த தோழர்கள் பிரேமதாசன், ராதாகிருஷ்ணன், ரவிச்சந்திரன் மற்றும் செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மகளிர் ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர்கள் பச்சையம்மாள், சுபாஷினி, கலைவாணி, தமிழரசி ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவை சான்றோர் குல தரும பரிபாலன கிராமணியார் நாடார் பேரவை நடத்தும் உலக மகளிர் தின விழா உப்பளம் தொகுதி வானரப்பேட்டை கஸ்தூரிபாய் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு கிராமணி பேரவை கௌரவ தலைவி லட்சுமி, தலைவி ராணி, பொதுச் செயலாளர் காஞ்சனா, பொருளாளர் விருந்தாவதி, துணைத் தலைவி ரூபசுந்தரி, துணை செயலாளர் ரேவதி, துணை பொருளாளர் செல்வி ஆகியோர்
தலைமை தாங்க உப்பளம் தொகுதி தலைவர் சக்திவேல் முன்னிலை வகிக்க தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கிராமினி பேரவையின் மாநில தலைவர் புரந்தரதாசன் கோலப்போட்டியில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு, உரிமை, தொழில், குடும்பம் ஆகியவற்றின் தலைமைத்துவ உரிமை, சிந்தனை, உரிமை, பாலியல் அடக்குமுறை ஒழிப்பு, குடும்ப வன்முறை ஒழிப்பு போன்ற நோக்கங்களுக்கு முன்னிறுத்தி சாதனை படைத்த பெண்களுக்கு விருது வழங்குதல், பெண்ணிய உரிமை விழிப்புணர்வு விருது, கல்வி விருது, சுய தொழில் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. விழாவில் பெண் விடுதலையே சமூக முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யும் என்ற தலைப்பில் கருத்தரங்கமும் நடைபெற்றது. இதில் கிராமினி பேரவையை சேர்ந்த ஏராளமான பெண்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், மாநில, மாவட்ட அணி தலைவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் மூப்பனார் காம்ப்ளெக்ஸில் இயங்கி வரும் ஸ்ரீ காஃபி கார்னரில் சுமார் 5க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். மேலும் பெண் தொழிலாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஊசுடு தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் தாமோதரன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் மகளிர் தின விழாவினை முன்னிட்டு கடையின் நிறுவனர் அனிதா சேகர் ஊழியர்களின் நலனில் அக்கறை கொண்டு அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக தேசிய மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒரு நாள் இரட்டை சம்பளம் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். மேலும் பெண் தொழிலாளர்களின் வாழ்க்கை முன்னேற குடும்பத்தில் உள்ள அனைவரும் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். பெண் வீட்டிலும் வேலை பார்த்து கடையிலும் வேலை பார்த்து தங்களது குடும்பத்தினை சுமந்து வருகின்றனர். அவர்களின் வாழ்வாதாரம் உயர ஆண்களும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து பெண்மையை போற்ற வேண்டும் என்று கடையின் உரிமையாளர் அனிதா சேகர் கேட்டுக்கொண்டார். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் உலக மகளிர் தின விழா கல்லூரியில் முதல்வர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு கல்லூரி முதல்வர் ராஜா, கல்லூரி டீன் ராமசாமி, நிர்வாக அலுவலர் சதானந்தம், துணை முதல்வர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் முன்னிலையில் கல்லூரி மாணவிகளுக்கு இடையே கொக்கோ, ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், கபடி போட்டி, பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள், கல்லூரி மாணவர்களிடையே நடனம், பேச்சு போட்டி உள்ளிட்டவை 2 தினங்களாக நடைபெற்றது. இந்த விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு தனியார் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர் தீபிகா கலந்து கொண்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர் சௌமியா தேவி, பேராசிரியர் இளமதி உள்ளிட்ட கல்லூரி ஆசிரியர்கள், மாணவிகள் கலந்து கொண்டனர். ஏமுலம் தொகுதி பாவூர் கொம்யூன் சேலியமேடு ஆனந்த நடராஜர், ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர், ஸ்ரீ குடித்தாங்கி அம்மன், ஸ்ரீ பரந்துக்கட்டி ஐயனார், ஸ்ரீ ஐயப்பன், ஸ்ரீ கோகுலக்கண்ணன் மற்றும் ராஜகோபுரம் ஆலய மகா கும்பாபிஷேகம் வருகின்ற மார்ச் 3ஆம் தேதி காலை 7 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் நடைபெற உள்ளது. அதனை முன்னிட்டு கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜை, தனபூஜை, கோபூஜை, வாஸ்து சாந்தி, பிரவேசபலி, தீர்த்த சங்கிரணம், யாகசாலை பிரவேசம் ஆகியவை நடைபெற்றன. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பாலமுருகன், திருப்பணிக்குழு கௌரவ தலைவர் வைத்தியலிங்கம், தலைவர் வெங்கட்ராமன், திருப்பணிக்குழு உறுப்பினர்கள் சீனிவாசன், சுந்தரமூர்த்தி, சங்கராசு, சபாபதி, மஞ்சினி, சம்பத், தாமோதரன், கண்ணன், கனிகண்ணன், கார்த்திகேயன், ராமலிங்கம், ஜோதி, சாந்தகுமார் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்திய மக்கள் உரிமை நீதி பொது நல சங்கத்தின் சார்பில் விருது வழங்கும் விழா கொண்டாடப்பட்டது. இந்திய மக்கள் உரிமை நீதி பொது நல சங்கத்தின் புதுச்சேரி தமிழ்நாடு மகளிர் அணி சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா மற்றும் சேவை செம்மல் விருது வழங்கும் விழா புதுவை தமிழ் சங்கத்தில் தேசிய தலைவர் பாலகண்ணியப்பன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி மாநில தலைவர் பிரகாஷ் வரவேற்புரையாற்றினார். விழாவிற்கு தேசிய மகளிர் தலைவி நாகலட்சுமி தலைமையில் புதுச்சேரி மாநில மகளிர் அணி தலைவி கலைவாணி கணேசன், தலைமை ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒருங்கிணைப்பாளர் கவிஞர் புவனா, சுபலட்சுமி, தனலட்சுமி, பொருளாளர் தனலட்சுமி, நிர்வாகிகள் ராஜலட்சுமி, ஜான்சிராணி, கௌசல்யா, பிரியா, சித்ரா, ராசாத்தி, இந்துமதி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புதுவை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், புதுச்சேரி மத்திய சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கர், வில்லியனூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் சாந்தி, வளவனூர் காவல் நிலைய காவல் உதவி ஆய்வாளர் கௌதமன் ஆகியோர் கலந்து கொண்டு விருதுகள் வழங்கினர்.
சார் இந்த பக்கம் பாருங்க, இப்படியே பாருங்க. புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட தொண்டமாநத்தம் பகுதியில் அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் அறிவுறுத்தலின்படி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் முன்னிலையில் ஊசுடு பாஜக மகளிர் அணி சார்பில் தொண்டமாநத்தம் பகுதியில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் மகளிருக்கான கோலப்போட்டி, நாற்காலி போட்டி, பன்னு தின்னுதல் போட்டி, லெமன் ஸ்பூன் என பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இதில் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, மகளிர் அணி தலைவி மல்லிகா, கிளை தலைவர் ஏழுமலை, மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். போட்டியில் மகளிர்கள் கலந்து கொண்டு தங்களது பங்களிப்பினை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி மின் பணியாளர் நலசங்கம் உறுப்பினர் சேர்க்கை முகாம் வில்லியனூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சட்ட ஆலோசகர் ராதாகிருஷ்ணன் வரவேற்புரையாற்றினார். சங்க தலைவர் செம்மனேரி தலைமை வகித்தார். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பங்கேற்று மின் பணியாளர் சங்க உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி வாழ்த்தி பேசினார். மேலும் அரசு அங்கீகாரம் பெற்ற மின்மீட்டர் மேக்ஸ்வெல் கோ சரம்யா கம்பெனியில் உரிமையாளர் கலந்து கொண்டு வில்லியனூர் தொகுதி உறுப்பினர்கள் 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு ஆயுள் காப்பீட்டு ரசீதை வழங்கினார். தொடர்ந்து அரசு மின் ஒப்பந்ததாரர் சங்கத் தலைவர் பாலகுரு, பொதுச் செயலாளர் தயாநிதி, ஒருங்கிணைப்பாளர் புருஷோத்தமன், இணை செயலாளர் குணசேகரன், துணைத் தலைவர் பாஸ்கர் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் சங்க செயற்குழு உறுப்பினர்கள் சந்திரசேகர், தீனதயாளன், ஜெயசங்கர், தேவநாதன், இளங்கோ, அறிவழகன், நாராயணன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் உழவர்கரையில் உள்ள தட்டாஞ்சாவடி, லாஸ்பேட்டை மற்றும் உழவர்கரை தொகுதிகளில் உள்ள ஆரம்ப சுகாதார மருத்துவமனைகளில் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன் தலைமையில் செயலாளர் சரவணன் மற்றும் லாஸ்பேட்டை தொகுதி தலைவர் பன்னீர்செல்வம் முன்னிலையை வகிக்க மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. மருத்துவமனைகளில் பணிபுரியும் பெண் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் ஆஷா பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் உள்ள பெண் உதவி ஆய்வாளர்கள், பெண் காவலர்கள் ஆகியோருக்கு சால்வை அணிவித்து பரிசுகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் மாநில ஓபிசி பொதுச் செயலாளர் வேல்முருகன், உழவர்கரை சார்ந்த மாவட்ட பொதுச் செயலாளர் திருநீலகண்டன், மாவட்ட செயலாளர் அன்புதுரை தேவா, மாநில பட்டியல் அணி செயற்குழு உறுப்பினர் கார்த்திக் மற்றும் லாஸ்பேட்டை தொகுதியை சார்ந்த தொகுதி பொறுப்பாளர் செல்வாஸ் அசோகன், மாநில பொருளாதார பிரிவு நமச்சிவாயம், தொகுதி தலைவர் ஜெயபிரகாஷ் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஜி ஜி டாக்டர்ஸ் கொடு, ஜி டாக்டர்ஸ் கொடு, இங்கே பாருங்க உலகநாதன். புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி பஜனை மட வீதியில் ஸ்டார் இன்சூரன்ஸ் ஹெல்த் நிறுவனம் இயங்கி வருகிறது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு இங்கு பொது மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இவர்களுடன் பீவல் மருத்துவமனை, அகர்வால் கண் மருத்துவமனை, பிரைம் மருத்துவமனை இணைந்து பெண்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டனர். ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவன மண்டல மேலாளர் சேகர் மற்றும் கிளை மேலாளர் ரத்னசாமி முன்னிலையில் பெண்கள் குத்துவிளக்கேற்றி முகாமை தொடங்கி வைத்தனர். முகாமில் எலும்பு அடர்த்தி, இரத்த அழுத்தம், சர்க்கரை, கண் குறைபாடு கண்டறிதல் மற்றும் பல் மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதில் பெண்கள் கலந்து கொண்டு பரிசோதனை செய்து கொண்டனர். குறைபாடு கண்டுபிடிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சைக்காக மருத்துவர்கள் பரிந்துரை செய்தனர். தேசிய மகளிர் தின விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி நவசமாஜ் சேரிட்டபிள் சொசைட்டி மற்றும் கவுன்சில் ஆஃப் இந்தியன் அக்குபஞ்சரிஸ்ட் அண்ட் ரிசர்ச் சென்டர் சார்பில் இயற்கை முறையில் தாய்மை பேறு ஆலோசனை மற்றும் சிகிச்சை குறித்த ஆலோசனை விழுப்புரம் முண்டியம்பாக்கம் சம்பூர்ண சித்த மருத்துவமனையில் வழங்கப்பட்டது.
இதில் முதல் 25 தம்பதியர்களுக்கு கட்டணம் கட்டாயம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சிகிச்சை முறைகளாக சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, அக்குபஞ்சர், பஞ்சகர்மா, வர்மா மற்றும் யோகா ஆகியவைகளை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் சம்பூர்ணா சித்த மருத்துவமனை நிறுவனர் மற்றும் இயக்குநர் டாக்டர் புகழேந்தி தலைமையில் தம்பதியர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இம்முகாமில் தம்பதியர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி அரசு கலை அறிவியல் கல்லூரியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர் சங்கத்தின் 7ஆம் ஆண்டு மகளிர் தின விழா புதுச்சேரி காமராஜ் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வர்கள், பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள் மற்றும் உதவி பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். மூத்த பேராசிரியர் ராஜபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற மகளிர் தின விழாவையொட்டி நடைபெற்ற பல போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டு பாராட்டப்பட்டது. மணவலி ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் நாள்தோறும் அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் வீதி உலா நடைபெற்று ரணக்களிப்பு நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த மயான கொள்ளை நிகழ்ச்சியின் போது ஆலயத்திலிருந்து காளி, அங்காளம்மன், காட்டேரி, பேச்சியம்மன், வீரபத்ரன் போன்ற பல வேடமணிந்தவர்கள் பம்பை உடுக்கைக்காரர்களின் இசைக்கேற்ப நடனமாடி மயானத்துக்கு சென்று மண்ணால் வடிவம் வடித்து வைக்கப்பட்டிருக்கும் அம்மன் மீது கால் பகுதியில் இருந்த அந்த சித்திரம் அழிக்கப்பட்டது. அப்போது கூடியிருந்த மக்கள் தாங்கள் கொண்டு வந்திருந்த காய்கறி, கொழுக்கட்டை போன்றவற்றை வான் மீது வீசப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம், மணவலி முத்தாலம்மன் ஆலய முன்னாள் அறங்காவல் குழு தலைவர் காமராஜ், கலைவாணன், கணேஷ்குமார், செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இந்த மயான கொலை நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு அம்மனின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவினர், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். பாண்டிச்சேரியின் பிரபல ஃபேஷன் டிசைனிங் கல்வி நிறுவனமான PY ஃபேஷன் வேர்ல்ட் நிறுவனம் சார்பில் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. விழாவில் பாண்டிச்சேரியில் இதுவரை இல்லாத வகையில் 70s, 80s, 90s மற்றும் 2000s காலகட்டங்களில் ஃபேஷன் அடிப்படையிலான வித்தியாசமான ஃபேஷன் வாக் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் காலத்திற்கேற்ப மாற்றமடைந்த உடைகள், அழகு சாதனங்கள் மற்றும் ஸ்டைல் ஆகியவை வெளிப்படுத்தப்பட்டன. பங்கேற்பாளர்கள் பாரம்பரியமும் புதுமையும் ஒருங்கே கலந்த ஆடைகளில் முறையில் தங்களை உருவகப்படுத்தினர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் மாணவிகள் மற்றும் ஊழியர்கள் இணைந்து நடனம், நாடகம் மற்றும் பாடல் போன்ற நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. சர்வதேச மகளிர் தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. இதை முன்னிட்டு முன்னாள் சபாநாயகர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் ராஜ்பவன் தொகுதி முழுவதும் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று மகளிர்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகளிர் தின வாழ்த்துக்கள் தெரிவித்தார். அப்போது விக்னேஷ் கண்ணனுக்கு சால்வை அணிவித்து பெண்கள் வரவேற்றனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அவரது ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நல சங்கம் சார்பில் சுனாமி குடியிருப்பு மின் அலுவலகம் எதிரே உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. விழாவில் சந்திரன் கலந்து கொண்டு மகளிருக்கு மகளிர் தின வாழ்த்து தெரிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். விழாவில் பிள்ளைச்சாவடியை சேர்ந்த மீனவ மகளிர் பரமேஸ்வரி என்பவர் கடந்த ஆண்டு சாலையில் கடந்த ஐபோன் மற்றும் ரூபாய் 1400 ரொக்கம் உள்ள மணி பர்ஸ் கொண்டு வந்து சங்கத்தில் ஒப்படைத்து உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவரின் நேர்மையை உலக மகளிர் தினத்தில் பாராட்டி மக்கள் நல சங்கத்தின் சுழல் கோப்பையை நேர்மையாளர் விருதாக வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சங்க செயல் தலைவர் ஆறுமுகம், தலைவர் குமார், செயலாளர் உத்திராடம், மீனவ சமூக பற்றாளர் ரவிக்குமார், மகளிர் அணி தலைவி மணிமேகலை, சிவகாமி சங்க நிர்வாகிகள் பிரகாஷ், ஆனந்த், பலராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி கடற்கரை வியாபாரிகள் சங்கம் சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் கடை உரிமையாளர், ஊழியர்கள் கலந்து கொண்டு கேக் வெட்டி கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியினை விடுதலை சிறுத்தை கட்சியின் கடற்கரை சாலை வியாபாரிகள் சங்க தலைவர் அருண் செய்திருந்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியின் அமைப்பு செயலாளர் அமுதவன், மாநில மகளிர் அணி துணை செயலாளர் ஜெயசெல்வி, விடுதலை சிறுத்தை கட்சியில் செய்தி மற்றும் ஊடகத்துறை தொடர்பாளர் கார்முகில், மக்கள் அதிகாரம் சாந்தகுமார் உட்பட கடை உரிமையாளர்கள், ஊழியர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் வானூர் வட்டம் பூத்துறை ஊராட்சியில் உள்ள அனைத்து மகளிர் குழுக்கள் இணைந்து உலக மகளிர் தின விழாவை கொண்டாடினர். முன்னதாக பூத்துறை ஊராட்சி அனைத்து மகளிர் குழுக்கள் வரவேற்புரை வழங்கினர். வானூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் உஷா முரளி, பூத்துறை ஊராட்சி மன்ற தலைவர், ஒருங்கிணைந்த தலைவர்களின் கூட்டமைப்பின் பொருளாளர் உதயகுமார் ஆகியோர் தலைமை தாங்கினர். ஒன்றிய குழு உறுப்பினர் கல்பனாவேலு, ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஆதிலட்சுமி கோவிந்தராசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சர்வம் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி இயக்குநர்கள் செந்தில்குமார், சித்ரா செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் வார்டு உறுப்பினர்கள், ஊராட்சி செயலாளர்கள் ராதாகிருஷ்ணன், சாம்பசிவம் உட்பட பெண்கள் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட பெண்கள் அனைவருக்கும் புடவைகள், சில்வர் பாத்திரம் மற்றும் ஆண்களுக்கு சில்வர் பாத்திரம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் இறுதியில் ஊராட்சி மன்ற தலைவர் உதயகுமார் பேசுகையில், நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த மகளிர்களுக்கும் மற்றும் ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பூத்துறை ஊராட்சி மன்ற தலைவர் உதயகுமார் தலைமையில் ஆதரவாளர்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.